சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், விண்வெளி நாயகன் கமலஹாசன் ஆகியோரை மீண்டும் சேர்ந்து ஒரே படத்துல பார்க்க வேண்டும் அப்படின்னு சினிமா ரசிகர்கள் பல வருடமாக கோரிக்கை விடுத்தாங்க. இதனிடையில நானும் ரஜினி சாரும் சேர்ந்து நடிக்க போறோம் அப்படின்னு அண்மையில் நடந்த சைமா விருது விழாவில் உறுதி பண்ணாரு கமல் அவர்கள். சேர்ந்து நடிக்கிறோம் அப்படின்னு சொன்னாரே தவிர இதனை யார் இயக்க போறா அப்படின்றத தெரிவிக்கல. இருந்தாலுமே கமலஹாசன், ரஜினிகாந்த் சார் ஆகியோரை சேர்த்து வைத்து படம் எடுக்கும் திட்டத்தில் இருந்தார் நம்ம லோகேஷ் அவர்கள். அதனால அந்த வாய்ப்பு லோகேஷுக்கு தான் போகும் அப்படின்னுமே சொன்னாங்க. இதனால சென்னை விமான நிலையத்திற்கு வந்த ரஜினிகாந்தும் தன்னுடைய நண்பர் கமலை சேர்ந்து படம் பண்ண போவதாக செய்தியாளர்களிடம் தெரிவிச்சாரு. ரெட் ஜெயின், ராஜ்கமல் சேர்ந்து ஒரு படம் பண்ண இருக்காங்க. ஆனால் இன்னமுமே இயக்குனரை முடிவு செய்யல. நல்ல கதை, கதாபாத்திரம் கிடைத்தால் நடிக்கணும் அப்படின்னும் கமலுடன் நடிக்கும் திட்டம் இருக்கு. ஆனால் இயக்குனர் முடிவாகவில்லை அப்படின்னு ரஜினிகாந்த் சார் சொன்னதை கேட்ட சினிமா ரசிகர்களோ, அப்படின்னா இந்த படத்தை லோகேஷ் கனகராஜ் இயக்கவில்லையா அப்படின்னு கேட்டிருக்காங்க. முன்பு லோகேஷ் கனகராஜ் அவர்கள் இயக்குவதாக தான் இருந்ததாம். கடைசி நேரத்துல பாத்தீங்கன்னா அந்த வாய்ப்பு கை நழுவி போய் உள்ளதாக சொல்லப்படுது. இதற்கு முக்கிய காரணமாக கூலி திரைப்படத்துடைய விமர்சனம் அப்படின்னுமே ஒரு சில ரசிகர்களுமே சொல்றாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட இந்த படத்துல கெஸ்ட் ரோல் பண்ண நம்ம அமீர் கான் அவர்கள் கூட இந்த படத்துல ஏன் தான் நான் நடித்தேன்னு தெரியல அப்படின்னு அவருடைய அதிருப்தியை வெளிப்படுத்தியிருந்தாரு. நான் கதையை கேட்டு இருக்கணும். அது மட்டும் இல்லாம படத்துடைய ரைட்டிங் ரொம்பவே மோசமாக இருந்தது. இனிமேல் இது போன்ற தவறுகளை நான் பண்ணவே மாட்டேன் அப்படின்னுமே வெளிப்படையாக பேசியிருந்தாரு. இந்த விஷயமுமே ஒரு மிகப்பெரிய பேசு பொருளாக மாறியது. இதுவுமே ஒரு முக்கிய காரணமாக இருக்கும் அப்படின்னுமே சொல்லப்படுது. இந்திய சினிமாவிலேயே கொடிகட்டி பிறந்த லோகேஷ் அவர்கள் தற்போது அவருடைய சர்க்கிள்களை சந்தித்து வரார். கண்டிப்பாக தரமான கம்பேக் கொடுப்பார் அப்படின்னு லோகேஷுடைய ஃபேன்ஸுமே சோஷியல் மீடியாக்கள்ல சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. இது போன்ற சினிமா செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.